பாரதிய ஜனதா கட்சி மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் வருகின்ற 11/2/2024 அன்று நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வரும் தேசிய தலைவர் திரு JP நட்டா அவர்கள் மற்றும் தமிழகத்தின் விடிவெள்ளி வருங்கால தமிழக முதல்வர் திரு K அண்ணாமலை ex-IPS அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அனைவரும் வருக வருக. இப்படிக்கு மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் மாவட்ட தலைவர் N தனசேகர், மாவட்ட பொருளாளர் V ரமேஷ், வழக்கறிஞர். இடம் தங்கசாலை, மணிக்கூண்டு, சென்னை. யார் இந்த நரசிம்மராவ்? ஆந்திராவில் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு நபர். பாரத ரத்னா கொடுத்திருக்காங்க பாஜக அரசு. எப்படி அவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டாரு? எப்படி அம்பேத்கரை பாஜக கொண்டாடுகிறதோ அதே போல நரசிம்மராவையும் பாஜக கொண்டாடி இது கொஞ்சம் தாமதமா தான் கிடைச்சிக்கிறதா நம்ம சொல்ல முடியும். கிராமின் ஃபேமிலி பிளஸ் ஜமீன்தார் குடும்பம். அரசியலுக்கு எப்படி சார் வந்தாரு? என்ன காரணம்? அரசியலுக்கு அவருக்கு இயல்பா ஆர்வம் இருந்தது. நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது அவருடைய முடிவுகளுக்கு முன்னாடி ஒரு கன்சிஸ்டன்சியே இல்ல. இவர் என்ன இப்படிங்கிறாரு, திடீர்னு அப்படிங்கிறாரு, இவர் ஒரு ஒரு கொள்கை உறுதி இல்லாதவரெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா அதுதான் நரசிம்மராவுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அதுதான் காரணம். ஒரு வேடிக்கை என்னன்னா, ஒரு அரசியல்வாதியா எப்போதுமே ஒரு இடத்தை அடைந்த பிறகு தன்னுடைய ஆதரவை தக்க வைக்க நினைச்சுக்கொள்ளாங்க. நமக்குன்னு ஒரு ஆதரவாளர் வட்டத்தை உருவாக்கிக்கணும் அப்படிலாம் அவர் நினைச்சது எதையுமே உருவாக்கிடுது இல்லையா? அவரு நிச்சயதே இல்ல. ஒரு அரசியல்வாதியோ பிரைவேட் பர்சனா இருக்கவே முடியாது. ஆனா அவர் இருந்திருக்காரு. இந்த இடத்துல தான் ஆன்மீகம் இந்த விஷயங்கள்லாம் வருது. எப்படி சார் PM ஆனாரு? அதுக்கு சுப்பிரமணிய சாமி உதவி பண்ணாரு, நிறைய சந்திராசாமி உதவி பண்ணாரு அப்படிங்கிற பல்வேறு கான்ஸ்பிரசி இருக்கு இந்திய வரலாற்றுல. அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான பக்கம் தான் சொல்ல முடியும். ஆனா வேற யாராவது ஒரு காங்கிரஸ் தலைவராக இருந்தா ராஜீவ்காந்தி பேரையும் இந்திரா காந்தி பேரையும் சொல்லியே அந்த 5 வருடங்களை நகர்த்திருப்பாரு. ஆனா வந்த ஒரே வருஷத்துல நம்ம புது ரூட்டு போடணும், அதுக்கான பலன்களையும் அந்த 96 அவருடைய பீரியட்லேயே செஞ்சு காமிச்சாரு. ஸோ அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அன்றை கொடுத்த டர்னிங் பாயிண்ட் இன்றைய வரைக்கும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு எழுத்தாளர் திருமக ராம்கி அவர் இருந்துள்ளார். வணக்கம் ராம்கி சார். அதாவது சமீப நாட்களாக நிறைய பேருக்கு பாரத ரத்னா விருதுகள் கொடுத்துருக்காங்க. கற்பூரி தாக்கூரில் ஆரம்பித்து MS சுவாமிநாதன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த 2 வார இடைவெளிக்குள்ள. குறிப்பாக இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரதமர், 90களில் இந்தியாவை ஆட்சி செய்த பிரதமர் PV நரசிம்மராவ் அவர்களுக்கும் பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க பாஜக அரசு. குறிப்பாக நரசிம்மராவை பற்றி ஒரு பொதுவெளிக்குள்ள பார்வை, சிரிக்காத ஒரு பிரதமர், அவருக்கு சிரிக்கவே தெரியாது, மூஞ்ச ஒருனே வச்சிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் காலகட்டத்தை தான் இந்தியாவுக்கு பல்வேறு மாற்றங்கள் என்பது நடந்திருக்கு. இந்தியாவுடைய சந்தையை உலகத்துக்கு திறந்து விட்டது நரசிம்மராவ் அவர்கள் தான். ஸோ அவர் காலத்தை தான் குளோபலைசேஷன்லாம் இந்தியாவில் பரவ ஆரம்பிக்குது. யார் நரசிம்மராவ்? ஒரு ஆந்திராவில் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர். எப்படி அவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டாரு? அந்த பின்னணியை, அந்த கதையை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? உண்மையிலே நரசிம்மராவ் பெரிய சகாப்தம் தான். அதாவது ஒரு தென்னிந்திய அரசியல் தலைவர், ஒரு இந்தியாவின் பிரதமராகி, அதுவும் ஒரு நவீன இந்தியாவின் ஒரு சிற்பியா, ஒரு பெரிய நியூ இந்தியாவுக்கான ஒரு தொடக்கமாக இருந்ததெல்லாம் மிகப்பெரிய சாதனை. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க, கற்பூரி தாக்கூருக்கும் பாரத ரத்னா, அத்வானிக்கும் பாரத ரத்னா, ஒரு முரணான தலைவர்கள் அவங்கெல்லாம். அவங்களுக்கும் இருக்கும்போது நரசிம்மராவுக்கு பாரத ரத்னா கிடைக்குங்கிறது ஒரு 10 ஆண்டு கால எதிர்பார்ப்பு. அதை பாஜக அரசு தான் செய்யுங்கிறதையும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அவர் கொஞ்சம் இந்துத்துவ ஒரு அமைப்புகளோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தவராக சொல்லப்பட்ட அந்த விஷயம். ஸோ அதனால் அது இல்லாமல் நரசிம்மராவே எப்படி அம்பேத்கரை பாஜக கொண்டாடுகிறதோ அதே போல் நரசிம்மராவையும் பாஜக கொண்டாடிக்கிட்டு. ஸோ அதனால் இதுக்கு ஹை சான்சஸ் இருந்தது. இது கொஞ்சம் தாமதமாக தான் கிடைச்சிக்கிறதா நம்ம சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக நரசிம்மராவை காங்கிரஸ் கொண்டாடியதை விட இன்னொரு முக்கியமான கட்சி கொண்டாடு, தெலுங்கானாவில் இருக்க BRS கட்சி. ஓகே. ஸோ அவங்க தான் என்ன பண்ணாங்க, தெலுங்கானா அந்த இதுக்கு எழுச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த நரசிம்மரான்னு சொல்லி தெலுங்கானாவில் ஒரு மாவட்டத்துக்கு நரசிம்மராவோட பேர் வச்சாங்க. அவருடைய சிலை முதலாக அவர்கள் காலத்தில் தான் திறக்கப்பட்டு தெலுங்கானாவில் தான். எப்படி சார் அரசியலுக்குள்ள நரசிம்மராவ் வந்தாரு? அதுதான் ஒரு பெரிய வெடிக்கை. அதாவது எப்போதுமே நம்ம தென்னிந்திய அரசியல் தலைவர் எல்லாருமே ஒரு பின்னணியில் ஒரு கம்யூனிட்டி பேக்ரவுண்டோட வந்தவங்க தான் எல்லாருமே. ஏதாவது ஒரு கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் உண்டு. பட் நரசிம்மராவுக்கு அந்த மாதிரியான பின்னணி எதுவும் இல்லை. அவர் ஒரு ஜமீன்தாருடைய பையன், சிறு வயதிலே தத்தெடுக்க கொடுக்கப்பட்டவர். பொம்மலப்பட்டி வெங்கட நரசிம்மராவ் அப்படிங்கிறது அந்த நெல்லூர் அந்த பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு பெரிய பாரம்பரியம் உள்ள குடும்பம் ஆக்சுவலாக. ஓகே. அதில் அந்த பின்னணியில் வந்தவர் தான் ஆக்சுவலாக. அவருக்கு அரசியல் அந்த அதெல்லாம் ஆர்வம்லாம் உங்களுக்கு 1920s அந்த ஒரு பள்ளி காலத்தில் அதில் படிக்கிற காலத்திலே வருது.
முக்கியமான பாக்ட் வந்து இந்த ஹைதராபாத் அது நிஜாமுக்கு எதிரான கிளர்ச்சிகள். அப்போ அது வந்து நிறைய பக்கம் நடக்குது. ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கிளர்ச்சி பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் நேரடியான காங்கிரஸ் வந்து ஒரு எப்படியாவது பண்ணணும். இதை தவிர இன்னும் சில அமைப்புகள்லாம் உள்ள வருது. அது வந்து ஆன்மீகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேசியவாதம் ஒரு பக்கம் பேசக்கூடிய அமைப்பால். அதில் தான் இவர் இணைந்து பணியேற்றார். அதில் இந்த ராமானந்த தீர்த்தா சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு அப்போ காலத்தில் அரசியல்வாதியாக இருந்தவர், பிற்காலத்தில் ஆன்மீகவாதியாக இருந்து பெரியாராக இருந்தவர். அவர் ஒரு முக்கியமான லீடர் ஆக்சுவலாக. அவர் தான் இவருக்கு குரு, அரசியல் குரு, ஆன்மீக குரு, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவருக்கு பெரிய குருவாக இருந்தவர் ராமானந்த தீர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடர். அவர் தான் வந்து ஹைதராபாத் இந்த இதுக்கு கிளர்ச்சிக்கெல்லாம் இந்த சமஸ்தானம் வந்து இந்தியாவோட சேரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மிகப்பெரிய பங்களித்தவர். அவர் வந்து இவருக்கு மட்டும் இல்லை, நிறைய முக்கியமான தலைவருக்கு அரசியல் குருவாக இருந்தவர். வீரேந்திர பாட்டீல், கர்நாடகாவோட வீரேந்திர பாட்டீல் அவர் சீஃப் மினிஸ்டர், அவருக்கும் குருவாக இருந்தவர். மகாராஷ்டிராவோட எஸ்பி சவான் அவருக்கும் குருவாக இருந்தவர். அப்புறம் நரசிம்மராவ் குரு. ஸோ அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கே அவர் மிக முக்கியமான தலைவர். அவரை பின்பற்றி தான் இவர் உள்ளே வந்தார். அவரால் தான் இவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். அவரால் தான் வந்து இவரால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர முடிஞ்சது. ஏன்னா இவருடைய பின்னணி அப்படிப்பட்ட பின்னணி. ஓகே, பிராமணர் பின்னணி, பிராமின் ஃபேமிலி ப்ளஸ் ஜமீன்தார் குடும்பம். அரசியலுக்கு எப்படி சார் வந்தார், என்ன காரணம்? அரசியலுக்கு வந்து அவருக்கு இயல்பாக ஆர்வம் இருந்தது. அதாவது வரலாறுல அனுபவம், ஒரு இலக்கியம் எழுத்தாளர் ஆக்சுவலாக, அடிப்படையில் ஒரு எழுத்தாளர். நிறைய மராத்தியிலிருந்து அவர் வந்து தெலுங்குக்கு மொழிபெயர்த்திருக்கிறார், மராத்தியிலேருந்து சமஸ்கிருதத்துக்கு மொழிபெயர்த்திருக்கார். ஏகப்பட்ட லாங்குவேஜ் தெரியும் போல இருக்கு. நிறைய 10 லாங்குவேஜ் தெரியும் அவர், இன்க்ளூடிங் தமிழ். தமிழ்லாம் வந்து நமக்கு ஏன் தமிழ் தெரியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறுகிய காலத்தை கற்றுட்டு போனவர் அவர். அது வந்து என்னென்னா அந்த அந்த அதுதான். அப்போ அதுக்கு காரணம் என்னவா இருந்ததுன்னா, அந்த ஹைதராபாத் நிஜாம் அந்த இந்த விஷயத்தில் வந்து அவர் ஹைதராபாத் சமஸ்தானத்தில் அவர் பண்ண விஷயங்கள் தான் இந்த பன்மொழி புலமைக்கும் ஒரு காரணம். ஏன்னா அப்போ வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து உருது அங்கே. அப்போ அந்த பாரசீகம் தெரியும், உருது தெரியும், அதனால ஹிந்தி தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், தெலுங்கு, கன்னடம். இப்போ தமிழ் மட்டும் கொஞ்சம் 60கள் வரையும் விட்டு வச்சிருந்தார். அப்புறம் 60களில் அடிக்கடி சென்னைக்கு வந்து அதுக்கு ஒரு தமிழும் தெரிய ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு பன்மொழி புலமர் தான் அவர். பட் என்னென்னா இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நரசிம்மராவ் வந்து எப்படி வந்து ஆந்திர அரசியலை முன்னுக்கு வருகிறார் அப்படின்னா, எப்படி அவர் பிரதமர் ஆனாரோ அது போன்றதான் அவர் வந்து முன்னுக்கு வந்ததுக்கான ஒரு சூழல் தான். ஓகே, ஒரு சிச்சுவேஷன் லீடர் அப்படி சொன்னால் நரசிம்மராவை தான் சொல்லுவாங்க. ஒரு ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர்னு, ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடியே வந்து என்னென்னா, உங்களுக்கு ஆந்திரா அரசியலில் வந்து ரெட்டி வெர்சஸ் கம்மாநாயுடு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாதி பாட்டு உள்ள. ஆமாம், அதில் வந்து ஒரு பிராமணர் வராருன்னா ஒரு தரப்புடைய ஆதரவோடு அவர் மேலே வந்தார். அதற்கு வந்து அது பெரிய கணக்குகள், ஜாதி கணக்கெல்லாம் பின்னாடி இருந்தது. அவர் வந்தார். ஆனால் அவர் வரும்போது முதல்வராக ஒரு பொம்மை முதல்வராக தான் இருந்தார். அப்போ இருக்கும்போது அந்த அவர் மேலே வந்த சர்ச்சைகள், அவர் இந்திரா காந்திக்கு வந்து இருக்குமான நிறைய உறவுகளில் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து திரும்ப ஓவர் நைட்டில் டெல்லிக்கு வர எடுத்து அவருடைய ரெசிக்னேஷன் லெட்டரை வாங்கிட்டு அவர் அனுப்பிச்சி விட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த 70s அவருடைய அரசியல் வாழ்க்கையே ஒரு சூழமாக போச்சு. அதாவது இதுதான் ஒரு பெரிய மிரக்கல். அவருக்கு பின்னாடி கிடையாது, அவருக்குன்னு ஒரு லாபி பண்ண தெரியாது. அப்படியே ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆந்திராவுக்கு கூட. அப்புறம் அவனும் பெரிய பங்களிப்புலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டு ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்குது. அவர் வந்து 60s தான் வராரு. 69 வந்து சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து மாமல்லபுரத்தில் ரொம்ப நாள் இருக்கார் அவர். அங்கே வந்து தெலுங்கு அமைப்புகள்லாம் அவருக்கு பாராட்டி இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இங்கே இருக்கிற அப்போ தான் வந்து தமிழ்நாடு அரசை பற்றி அவர் ஸ்டடி பண்ணுறாரு. ஸ்டடி பண்ணிட்டு அதில் அது ஆக்சுவலாக அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பெரிய செட்பேக். அவருக்கு திருப்பி ஆந்திராவில் போய் வேறு விதமான அரசியல் கையெடுக்கிறாரு. முதல்ல வந்து அவர் கையெடுத்தது நில உச்சாரம்பு சட்டம். ஆக்சுவலாக அது வந்து எல்லா தென்னிந்தியாவில் இருக்க காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்த விஷயம். அதாவது ஒரு பண்ணையாராக இருந்தவர் இதை நான் வந்து இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்றதுலாம் பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஓகே, தமிழ்நாட்டில் கலைஞர் அப்படி நங்கவரம் பிரச்சனை பண்ணார்ல? ஆமாம், நங்கவரம் போராட்டம். பட் கலைஞர் போன்றவர்கள் வந்து ஒரு ஜமீன் குடும்பத்துலேருந்து வந்தவர்கள் கிடையாது. பட் அவர்கள் வந்து முன்வைக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் முன்னெடுத்து பண்ணலாம். ஆனால் ஒரு ஜமீன்தாராக இருக்கிறவர், அதுவும் காங்கிரஸ் தலைமை, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒரு ஜமீன்தார்கள் முன்னெடுத்து ஆமாம் இது சரி, இதை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படி சொல்லி. காமராஜர் கூட ஒரு பின்னணி கிடையாது. ஆனால் காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாடு ரொம்ப மிக குறைவானவர்கள் அந்த வேலையை செஞ்சாங்க. ஆனால் ஆந்திராவில் பொறுத்த வரைக்கும் நரசிம்மராவ் வந்து அவர் பெரிய ஜமீன்தார். அவர் பின்னாடியில் அவர்கிட்ட ஏராளமான நிலங்கள் இருந்தது. அதில் ஒரு 30% வந்து நிலத்தை விட்டு கொடுத்தார். அந்த நில உச்சாரம சட்டத்தை வந்து ஆந்திராவில் முதல் முறையாக அதை வந்து கொண்டு வரணும் அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நரசிம்மராவ் தான். அந்த 69 அவர் கிடைத்த மிகப்பெரிய திருப்பு முனை அதுதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து அவர் இந்திரா காந்தி மேலே ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் தான் அவரை வந்து அதுக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே தோத்து போனார். 50s முதல் பொது தேர்தலில் ஹைதராபாத்ல நாடாளுமன்ற தேர்தலில் நின்று தோத்து போறாரு. அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகிறாரு. ஏதோ ஒரு தொகுதியில் நின்று அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களை தொடர்ந்த எம்எல்ஏவே தான் இருக்காரு. அந்த தொகுதியில் தோற்கவே இல்லை, அதிலே தொடர்ந்து இருக்காரு. அப்போ அந்த இடத்துல 69 தான் அவர் நில உச்சரிப்பு சட்டத்தை பற்றி பேசும்போது தான் அப்புறம் இந்திரா காந்தி இவங்களை வந்து கொஞ்சம்
பண்ணிட்டு இவரை வந்து அடுத்த லெவலுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகுறாங்க. 71ல சிஎம் ஆகிறாருல சார்? 71 to 73 2 வருஷம் அவர் சிஎம்மாக இருந்தார். ஒன்றும் சிஎம்மாக இருந்தவன் பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை. பட் அவர் ஒரு பொம்மை முதல்வராக இருந்தார். அங்கேருந்து நியமிக்கப்பட்ட முதல்வர் அவர். டெல்லி நியமிக்கப்பட்ட முதல்வர், டெல்லியால் இந்திரா காந்தியால் நியமிக்கப்பட்ட முதல்வர், அப்படி தான் சொல்லணும். ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவர் செய்துட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் தெலுங்கானா பற்றின விஷயங்கள் நிறையா வந்தது. அது ஒரு பக்கம். ரெண்டாவது உள்ளுக்குள்ள நடந்த ஜாதி கணக்குகள், மோதல்கள், அதில் தான் அவர் மேலே வந்தார். திரும்ப அதுவே அவருக்கு எதிராக போணுச்சு. இந்த ரெட்டி வெர்சஸ் கம்மா நாயுடு எல்லாம் ரொம்ப அதிகமாக ஒரு மோதல்கள்லாம் அதிகமாக போய் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய சர்ச்சை வந்து லக்ஷ்மிகாந்த் அம்மா. அவங்க சர்ச்சை வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டதுனால இந்திரா காந்தி வந்து இவரை உடனடியாக டெல்லி கூப்பிட்டு இவரை டிசைன் பண்ண வச்சுட்டாங்க. அது வந்து என்ன சார், ஹார்ட் அண்ட் லவ் ரிலேஷனா எப்படிப்பட்ட? அது ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு ரிலேஷன். ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக என்னென்னா இது ரெண்டுத்துக்குமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு குருவாகவே அவரை அடாப்ட் பண்ணிட்டாங்க அவங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, சீஃப் மினிஸ்டர் வரார், இவ்வளோ கஷ்டப்பட்டு 20 வருஷம் எம்எல்ஏ எல்லாம் இருந்து பாடுபட்டு சீஃப் மினிஸ்டர். அப்படி வந்து அவருடைய ஃபேமிலியை அவர் கிராமத்துலேருந்து ஹைதராபாத்துக்கு மூவ் பண்ணுறாரு. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருடைய மனைவி இறந்து போயிடுறாங்க. ஆமாம். ஸோ கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலேருந்து 71லேருந்து ஆரம்பித்து 91 வரை 20 ஆண்டுகள் ஒரு தனிமையில் தான் இருக்கார் அவர். அவருக்கு வந்து அவர் பிற்காலத்தில் கூட அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆன போது கூட அவருடைய எந்த நெருக்கமாக அவருக்கு ஏராளமான பசங்க பொண்ணுங்கள்லாம் பேர குழந்தைங்கள்லாம் நிறையா யாரு கூடயும் அவர் நெருக்கமாக இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு தனிமையான ஒரு பர்சனாக தான் இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் இந்த லக்ஷ்மிகாந்த் அம்மாங்கிற அந்த கேரக்டர் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்து அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக அடாப்ட் பண்ணி கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆலோசகராக ஒரு பிரைமரி ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்தவங்க தான் லக்ஷ்மிகாந்த் அம்மா. அவங்க மிகப்பெரிய அரசியல்வாதி. அவங்க வந்து கம்மம்மோட ஒரு எம்பியாக வந்து தொடர்ந்து ஒரு 4-5 முறை இருந்தவங்க அவங்க. ஓகே. மிகப்பெரிய இவங்களுக்கும் வயது வித்தியாசம் ஒரு 3 வயது வித்தியாசம். இவர் 21. ஜெயலலிதா சசிகலா அந்த ரிலேஷன் சொல்லலாம். எக்ஸாக்டாக அந்த ரிலேஷன் சொல்லலாம். பட் அது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல், அதாவது ஒரு ஆண் பெண் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பெண் நட்பு பத்தி நமக்கு எதுவும் கேள்விகள் இல்லை. அது கேள்வி எழுது. ஆண் பெண் நட்பு பத்தி சொல்லும்போது பல கேள்விகள். ஆமா, அது கேள்வி எழுப்பி. ரெண்டாவது இந்த உறவை மையமாக வைத்து தான் இந்த 70ஸ்ல அந்த சில சர்ச்சைகள்லாம் வருது. அவர் சிஎம்மா இருக்கும்போது பெரிய சர்ச்சைகள் அதிகமாக வருது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வந்தவர் வெங்கலம் ராவ்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு சீஃப் மினிஸ்டர் 73 78 வரை இருக்காரு. அவர் பிற்காலத்தில் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்தில் வந்து இந்த விஷயங்களை ரொம்ப ஹைலைட் பண்ணுறாரு. ஓகே. அதை வந்து மறுத்து இந்த லக்ஷ்மிகாந்த் அம்மா வந்து இதெல்லாம் வந்து தப்பு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, தவறாக வந்து என் மேலே சொல்லியிருக்கீங்கன்னு ரொம்ப டீட்டெயிலாக ஒரு அட்டாக் கொடுக்குறாங்க. அதில் சொல்லும் போதோ நரசிம்மராவ் ஒரு கோழை, அவர் வந்து அவர்கிட்ட நிறைய எதிர்பார்த்தோம், அவர் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவர் பிரதமராகி வெளில வந்தபோது கூட அவங்க வந்து 2008 வரைக்கும் இருந்திருக்காங்க லக்ஷ்மிகாந்த் அம்மா. ஒரு பெரிய நீண்ட நெடிய பயணம். கடைசி வரைக்கும் அவர் வந்து எம்எல்ஏ இருந்த போதும், அவர் ஆந்திர பிரதேஷில் மினிஸ்டராக இருந்த போதும், அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்த போதும், அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் டவுன்ஃபாலு, எல்லா இடங்களிலும் அது பின்னணியில் இருந்தவங்க லக்ஷ்மிகாந்த் அம்மா. மிக முக்கியமான சப்போர்ட். ஆக்சுவலாக அவர் வந்து ஆந்திரா அரசியல்லேருந்து அவர் டெல்லி அரசியலுக்கு துரத்தி அடிக்கப்பட்டார் தான் சொல்லணும். இங்கே பெரிய ஸ்கோப்பே இல்லை. 70ஸ்லேயே அவர் டெல்லிக்கு மூவ் ஆகுறாரு. ஓகே. அங்கே அவர் ஹோல்டே இது கிடையாது. ஏன்னா இங்கே அவருக்குன்னு ஒரு பெரிய பேக்கப் கிடையாது. அங்கே போகிறாரு. அப்போ ஆந்திரா பவனில் வந்து தனி ரூமில் அவர் இருக்கும்போது அவர் கூட வந்து லக்ஷ்மிகாந்த் அம்மாவும் இருக்காங்க. அவங்க எம்பி ஆக்சுவலாக. ஓகே. அவங்க ஆக்டிவ் எம்பி. இவர் வந்து எதுவுமே கிடையாது. இவருக்கு எந்த பதவியிலையும் அப்போ இல்லை. அப்போ அங்கே இருக்கிற டெல்லி லாபி தான் இவருக்கு பெரிய கை கொடுக்குது. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவராக லக்ஷ்மிகாந்த் அம்மா இருக்காங்க. ஸோ இப்படி தான் டெல்லியிலோடைய அரசியல் பயணம் எப்படி சார் இருந்துச்சு? டெல்லி அரசியல் வந்து உண்மையிலே வந்து ஒரு தந்திர பூமின்னு சொல்லுவாங்க டெல்லியை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தந்திரம் இவருக்கு வந்து இவருடைய ஃபேவரட் கோட்டா மாக்கியவல்லியோட கோட்டுன்னு சொல்லுவார். இந்த சிங்கம் எங்கெல்லாம் சிங்கம் வந்து எந்த இடத்துல சிங்கமாக இருக்கணும், ஒரு அரசியல் தலைவருங்கிற வந்து ஒரு இடத்துல சிங்கமாக இருக்கணும், ஒரு இடத்துல நரியாக இருக்கணும், ஒரு இடத்துல ஓனாயாக இருக்கணும், இதெல்லாம் மாக்கியவல்லி 15th century சொன்ன கோட்டு. இதை தான் அவருடைய ஃபேவரட் கோட்டா அவர் எழுதியே வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவருடைய நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது அவருடைய முடிவுகளுக்கு முன்னாடி ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லை. இவர் என்ன இப்படிங்கிறாரு, திடீர்னு அப்படிங்கிறாரு, இவர் ஒரு ஒரு கொள்கை உறுதி இல்லாதவரெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் அதுதான் வந்து நரசிம்மராவுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அதுதான் காரணம். ஸோ இந்த சூட்சமம் வந்து அவருக்கு டெல்லியில் தான் தெரியுது. அந்த தந்திர பூமியில் போய் இருந்து அவரை நிலையில் நிறுத்திக்கிறார். ஏன்னா வெறுங்கையோட போனவர் தான் அவர். அது கிட்டத்தட்ட அவர் சீஃப் மினிஸ்டர் அப்போ இல்லை, அவருடைய வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு முதல்வராக திடீர்னு அவரை கூப்பிட்டு ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. ஒரு எதிர்ப்புமே இல்லை. அவர் ரிசைன் பண்ணி கொடுத்து வந்துட்டார். அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஓபிஎஸ் மாதிரி ஓபிஎஸ் கிட்ட வந்து கொடுத்தாரோ. ஓபிஎஸ்க்காவது ஒரு ஆதரவாளர் இருந்தாங்க. இன்னை வரைக்கும் அவர் கூட ஓபிஎஸ் கூட 4 ஆதரவாளர் இருக்காங்க. அவர்கிட்ட அங்கேயே ஒன்றுமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன ஒரு போராட்டமோ எதுவுமே கிடையாது. எங்கேயுமே நியூஸ் வரல. அப்படியே போய் உட்காந்துட்டார், அமைதியாயிட்டார். கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 8 வருஷங்கள்
அமைதியா இருக்காரு. அமைதியாக இருக்கு. 73 78 வரைக்கும் எந்த விதமான மூமெண்ட்டுமே கிடையாது. அமைதியாக இருக்கு. டெல்லி அரசியலில் டெல்லியில் லாபி பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணுறாரு, ஒன்றும் கை கொடுக்கல. 80களில் தான் இந்திரா காந்தி வந்து இவர் போன்ற ஒரு அனுபவசாலி, அது இல்லாமல் ஆந்திரா அரசியலில் வந்து ஒரு நிர்வாகம், அந்த அரசியலையும் அனுபவம், ஆட்சியிலையும் அனுபவம். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் போட்ட ஒரு வந்து நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி பார்த்துட்டு அவர் கை கொடுத்து இவரை வந்து மினிஸ்டர் வெளியுறவுத்துறை மினிஸ்டர் ஆக்குறாங்க. ஸோ அதில் வந்து இவர் வந்து ஒரு கிளரிக்கல் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இவராக கையால் டிராஃப்ட் பண்ணுவார். அது வந்து அந்த யாருமே பண்ண மாட்டாங்க. ரெண்டு விஷயம். ஒன்று இங்கிலீஷ், ஆக்சுவலாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் போய் உட்காந்துருக்கும் போது எல்லா ஒரு நாட்டுடைய பின்னணி என்ன, அதோடைய அதுக்கும் இந்தியாவுக்கும் என்ன ஒரு அணிசார கொள்கையில் வேறு இருக்கும், அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த எப்படி ரிலேஷன்ஷிப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கான அதாவது வெளியுறவுத்துறை சம்மந்தமான எந்த கூட்டங்களாக இருந்தாலும் அது என்ன மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எல்லாம் கைப்பட டிராஃப்ட் எழுது வரும் அவர். ஓகே, அவ்வளோ பெரிய ஒரு அதனால தான் இந்திரா காந்தி வந்து அவர் ரொம்ப பக்காவாக ஒரு பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிப்ளமேட்டாக சொல்லிட்டு ஒரு கூடவே வச்சுருக்காங்க. அவர் எடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப ஹை ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோ எல்லாம் கொடுத்து வெளியுறவுத்துறை இருந்திருக்காரு, உள்துறையில் இருந்திருக்காரு. நிறைய விஷயங்களில் ஒரு கட்சி மாநாட்டுக்கு டிராஃப்ட் எழுது கூட இவரை கூப்பிட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ இவர் அந்த அப்போ இந்திரா காந்தி காலத்தில் ராஜீவ் காந்தி காலத்துலேயும் அந்த ரோலை ப்ளே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மறைமலை நகரில் ஒரு மாநாடு நடக்குது, காங்கிரஸ் மாநாடு. இந்த புத்தகம் எழுதிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் தான் அவர். சென்னையில் மறைமலை நகர். இப்போ மறைமலை நகருங்கிற ஸ்டேஷன் இருக்குல்ல, ஆமாம், அது வந்து முன்னாடி இல்லை. அது ஒரு காங்கிரஸ் 80s ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாடு வந்து அங்கே போட்டுட்டு அதை வந்து அதற்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டதா மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, அதுக்காக மாநாட்டுக்காக ரயில்வே ஸ்டேஷன் உருவாக்குறாங்க. அதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான டிபேட் இருக்கு. என்னன்னா அதை வந்து காமராஜர் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல ஒரு ஒரு குரூப்பும், இன்னொன்று இல்லை மறைமலை நகர்னு பேர் வச்சிருக்கேன், ஆனால் அந்த ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு காமராஜர் பேர் வைக்கணும்லாம் ஒரு பெரிய டிபேட்லாம் நடந்துச்சு. இன்றைக்கு அது மறைமலை நகர் அப்படின்னு இருக்கிறது காரணம் வந்து காங்கிரஸ் அப்படி ஒரு ஸ்டேஷனை உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஸ்டேஷன், புறநகர் சென்னையில் மிக முக்கியமான ஸ்டேஷன். அந்த மாநாட்டில் கூட அவர் வந்து உட்காந்து அவர் அந்த மாநாட்டில் மீட்டிங் ஒரு காங்கிரஸ் மாநாடு அப்படி இருந்தாலும் அவர் உட்காந்து கைப்பட வந்து இந்த டிராஃப்ட்லாம் அவர் தான் ரெடி பண்ணாராம். அந்த எல்லா தீர்மானங்கள் எல்லாம் அவருக்கு அது ஒரு ரெண்டு விஷயம். ஒன்று அந்த பேஷனெட்டு, ஒரு ஒரு அஃபிஷியலாக அந்த அனுபவம், ரெண்டாவது எல்லா மொழியும் தெரிந்த ஒரு விஷயம், புலமை. அந்த இதெல்லாம் வந்து அவருக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது. ஸோ அவருடைய லைஃப் வந்து அப்படி தான். அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. ஒரு வேடிக்கை என்னன்னா, ஒரு அரசியல்வாதியாக எப்போதுமே ஒரு இடத்தை அடைந்த பிறகு தன்னுடைய ஆதரவை தக்க வைக்க நினைத்துக்கொள்ளாங்க. நமக்குன்னு ஒரு ஆதரவாளர் வட்டத்தை உருவாக்கிக்கணும் அப்படிலாம் அவர் நினைச்சதே, எதையுமே உருவாக்கிடுது இல்லையா? அவர் நினைச்சதே இல்லை. ஒரு கம்ப்ளீட்லி ப்ரைவேட் பர்சன். ஒரு அரசியல்வாதியும் ப்ரைவேட் பர்சனாக இருக்க முடியாது. ஆனால் அவர் இருந்திருக்காரு. அப்போ அந்த இடத்துல தான் வந்து ஆன்மீகம் இந்த விஷயங்கள்லாம் வருது. அப்போ இவர் யார்? இவர் காங்கிரஸ்லேயே இவர் ஒரு வலதுசாரி அப்படி சொல்கிறவங்களும் இருக்கும். காங்கிரஸ்லேயே இல்லை, இவர் ஒரு இடதுசாரின்னு சொன்னவங்களா இருக்கா. இவர் பிரதமராக வந்தபோது கூட அப்போ அவங்களாம் சொன்னாங்க. உண்மையிலே இந்த அடுத்தவங்களை வந்து அந்த சந்தேகப்பட வைக்கிறது இல்லை, இது அவர் ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவே அமைஞ்சது. அவர் ஒரு சின்ன குறுக்கீடு சார். அதாவது இந்திரா காந்தி கொலை நடக்குது, அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி சிஎம் ஆகிறாரு, அதுக்கப்புறம் எதிர்பாராத விதமாக ராஜீவ்காந்தியுடைய படுகொலை நடக்குது. அந்த காலகட்டத்தில் அவருடைய அரசியல் வாழ்க்கை சூன்யமாயிடுச்சுன்னே சொல்லலாம், நரசிம்மராவுடைய அரசியல் வாழ்க்கை. அந்த காலகட்டங்களில் வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம டெல்லி லாபி, அதுக்கப்புறம் அவருடைய பொருட்கள், புத்தகங்கள் எல்லாத்தையுமே தெலுங்கானாவுக்கு அமைச்சிட்டு அவருமே தெலுங்கானாவுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நம்ம தமிழ்நாட்டில் குற்றாலத்தில் ஒரு மரத்தில் சேர்ந்து சாமியார் ஆகணுங்கிற ஆசை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக உருவாக்கப்படுறாரு. இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி சார் நடந்துச்சு? அந்த பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக ராஜீவ்காந்தி வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு நிலையில்லாத ஆட்சி நடந்தது. விபி சிங் வந்தாங்க, எல்லாம் வந்து ஒரு நிலையான ஆட்சிக்கான தேடல் ஆரம்பிச்சது. கண்டிப்பாக அந்த தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பத்திலேருந்து ராஜீவ்காந்திக்கு ஒரு பெரிய ஒரு கருத்து கணிப்புலாம் வந்து இது பண்ணிடுது. அதே நேரத்தில் ஈக்குவலாக பாஜகவும் வந்து ரேஸில் இருந்தாங்க. ஆமாம். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் வந்து ராஜீவ்காந்தி வந்து ரொம்ப செலக்டடான ஆட்களுக்கு மட்டும் தான் நான் சீட் தருவேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வந்து உண்மை அவர் எப்போவுமே வந்து இளைஞர்கள் வரணும்னு தான் நினச்சி இது பண்ணுவார், நிறைய லாபி பண்ணுவார். அவர் சுற்றி இருக்கவங்க எல்லாமே அவருடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படி தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 91 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது கேள்விப்பட்டு நரசிம்மராவ் வந்து அவர் சீட்டுக்காக தான் போகிறார். ராஜீவ்காந்தியை பார்க்குறாரு, எனக்கு ஒரு எம்பி சீட் கிடைங்க, மோஸ்ட்லி அவர் வழக்கமாக போட்டிடுற தொகுதி ஹைதராபாத்தில் கொடுங்கன்னு தான் கேட்குறேன். ஆனால் ராஜீவ் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டார், இல்லை நீங்கள் இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ராஜ்யசபா தான் கொடுக்க போகிறேன், அதுவும் மகாராஷ்டிரா தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மகாராஷ்டிரா போய் செட்டில் ஆகிடுங்கன்ட்டார். ஏன்னா அந்த அட்ரஸ்லாம் உங்களுக்கு வேணும், அதெல்லாம் வேணும். கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் லாபி பண்ணதுனால எலெக்ஷன் முன்னாடி கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறோம். ஸோ அதில் வந்து ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு உறுதி, ஆனால் இந்த தேர்தலில் போட்டியிட வேணாம், உங்களுடைய பிரச்சாரத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்குறேன்னு கிளியராக சொல்லிட்டார் ராஜீவ்.
ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட ராஜ்யசபானாலே ஒரு ரிட்டையர்டு தானே ஆக்சுவலாக. அப்படிதான் ஒரு மைண்டில் வந்து சரி என்ன ஒரு அவருடைய போர்ட்ஃபோலியோ அப்படி சிஎம்மாக இருந்தவர், வெளியுறவுத்துறை அமைச்சர் இருந்த, உள்துறை அமைச்சர், கிட்டத்தட்ட இந்திரா காந்திக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர், பிரணாப் முகர்ஜிக்கு அடுத்தது அப்படி சொல்லப்பட்ட காலம் அது. ஓகே, மன்மோகன் சிங்குடைய குரு. ஆமாம், மன்மோகன் சிங் அடுத்த பின்னாடி தான் வராரு. பட் அந்த ராஜீவ்காந்தி வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா இவர் ரொம்ப சீனியர். ராஜீவ்காந்தி இவருக்குமே 20 வருடங்கள் டிஃப்ரெண்ட். ராஜீவ்காந்தி இவரை வந்து இந்திரா காந்தியோடைய அந்த 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 தலைமுறையை தான் சேர்ந்தவரை பார்த்தார். பிரணாப் முகர்ஜி, நரசிம்மராவ் அப்படிலாம் வந்து ஒரு ஒரு ஓல்ட் ஜென்ரேஷன் ஆக்சுவலா. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா கட்சியில் ஒரு ஒரு நல்ல ஒரு மரியாதையை கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஆட்சியில் வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ராஜீவ்காந்தி. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற டெல்லியை காலி செய்து விட்டு பாம்பேயில் ஒரு ஃப்ளாட்டை புக் பண்ணி பாம்பேக்கு தான் போகிறார். எல்லா இதையும் அனுப்பிச்சு தான் போகிறார். பட் அங்கே இடத்துல அவருக்கு ஒரு சடன் சேஞ்ச் வருது. இல்லை இதுக்கு மேலே நம்ம அவர் கொடுத்த வாக்கு கிடைக்குமா, ராஜ்யசபா கிடைக்குமா, நம்மளால் அரசியலை திரும்ப நீடிக்க முடியுமா, நமக்கு எதுக்கு. அவருக்கு ஃபேமிலி கூட ரொம்ப ரிலேஷன் டச்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட அவர் அங்கேருந்து ஒரு டெல்லி கிளம்பும்போது அவர் பாம்பேக்கு தான் போகிறார் வழியா, ஹைதராபாத்துக்கு வரல. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஆன்மீகம் பக்கம் போகணும், நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற இது ரொம்ப அபூர்வமான விஷயம். ஏன்னா ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர், வெளியுறவுத்துறை பெரிய ஹை போர்ட்ஃபோலியோல இருந்தவர், அவர் வந்து திடீர்னு அரசியலை விட்டு ஆன்மீகத்துக்கு போறார் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயம். அதுல அவர் எங்க தேர்ந்தெடுக்கிறாருன்னா, இங்க இருக்கிற குற்றாலத்தில் இருக்க மௌனசாமி குருமடம் ஒன்று இருக்கு, மடம் ஒன்று இருக்கு. அதுல வந்து ஒரு அங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு குரூப் அவங்க கூட ரொம்ப ரிலேஷன் உண்டு அவருக்கு. அங்கதான் இவர் வந்து போய் செட்டில் ஆகிறது மாதிரி பிளான் பண்ணி இவர் லெட்டர் எழுதுறாரு. ஓகே, நம்ம குற்றால மடத்துக்கு வந்து சேர்ற மாதிரி லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர் இன்னும் காப்பி இருக்குது ஆக்சுவலாக. அது வினய் சேதாபதியோட புக்கில் பதிவு பண்ணிக்காரு. அந்த புத்தகத்தை நான் தான் மொழிபெயர்த்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். ஆமாம். ஸோ அதில் வந்து அதில் குறிப்பு இருக்குது. அதில் வந்து இப்போ வர்ற மாதிரி செட்டில் ஆன்மீகத்தை பக்கம் போகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் வந்து ராஜீவ்காந்தி வந்து கூப்பிட்டு இவரை பிரச்சாரத்துக்கு போகணுங்க, எஸ்பெஷலி இந்த மகாராஷ்டிரா எல்லையில் உள்ள ஆந்திரா எல்லை, தெலுங்கானா பகுதியிலலாம் நீங்கள் தான் பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும்லாம் சொல்லி இவர் அனுப்பிச்சி வைக்கிறார். இவர் வந்து அந்த பக்கம் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது இவர் வந்து ஆந்திரா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா பார்டரில் ஒரு யாரையும் ரீச் பண்ண முடியாத ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சாரத்தில் இருந்தார் அவர். அவர் திடீர்னு நியூஸ் வரும்போது அவர் வந்து அதுக்கப்புறம் தான் அவருடைய இது மாறுது அப்படி. ஆனால் அது வரைக்கும் அவர் வந்து ஒரு லைம் லைட்டில் இல்லை. டக்குன்னு அடுத்த நாள் டெல்லிக்கு போகிறாரு. அதுவே ஒரு பெரிய அந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப ஒரு சினிமா மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. ராஜீவ்காந்தியுடைய படுகொலை பற்றின விஷயம் வந்து ஃபோன் வருது, ஒரு செய்தியில் வருது. அவர் வந்த பிறகு டக்குன்னு அந்த ரூம்குள்ளே, அவருடைய பெட்ரூமில் போயிட்டு கதவை மூடிக்கிறார். அந்த பெட்ரூமில் வேறு எதுவும் டெலிஃபோன் கனெக்ஷன்லாம் இல்லை, ஜஸ்ட் அவருடைய படுக்கை அறை தான். அந்த அவர் பிரச்சாரத்துக்காக வந்திருக்காரு, ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் ஆக்சுவலாக. அதில் வந்து பெட்ரூமில் போய் கதவை மூடிடுறாரு. ஆனால் விடிய அந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. அவர் தூங்கலங்கிறது கன்ஃபார்ம். விடிய லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. அடுத்த நாள் காலையில் கிளம்பி ஏர்போர்ட் டெல்லி பிடிச்சி இது போகிறாரு. அடுத்த ஃப்ளைட்டே புக் பண்ணி அடுத்த நாள் காலையில் அங்கே போயிட்டு டெல்லிக்கு போகிறார். அதுக்கப்புறம் அவருடைய லாபி ஆரம்பிக்குது. அங்கே எத்தனையோ தலைவர்கள் முன்னாடி லிஸ்ட்டில் இருக்கும்போது நரசிம்மராவும் அந்த லிஸ்ட்டில் இடம்பெறுறார். ஒரு படிப்படியாக முன்னே போய் ஒரு பிரதமர் வாய்ப்பு கிடைக்கும். சார் பிஎம் ஆனது அதுக்கு வந்து சுப்பிரமணிய சாமி உதவி பண்ணாரு, நிறைய சந்திராசாமி உதவி பண்ணாரு அப்படிங்கிற பல்வேறு கான்ஸ்பிரசி இருக்கு. எப்படி சார் பிஎம் ஆனாரு? இல்லை, அது உண்மையிலே ஒரு பெரிய இந்திய வரலாற்றில் அது ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யமான பக்கம் தான் சொல்ல முடியும். ஆனால் அது என்ன காரணம், நிறைய பேர் லாபி பண்ணாங்க. அலெக்சாண்டர் லாபி பண்ணியிருக்காரு, சந்திராசாமி பண்ணியிருக்காரு, எல்லா பேரும் பண்ணியிருக்காங்க. பட் இந்த லிஸ்ட்டில் யாரும் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருந்தது இன்றைக்கி சோனியா காந்தி தான். ஸோ இப்போ அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய பின்னணி பார்க்குறாங்க. ஸோ இந்த பின்னணியில் இருக்கவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவாளர் வட்டத்தை உருவாக்கி கொண்டு அவங்க வந்து தம்முடைய கண்ட்ரோல் எடுத்துக்கூடாது, கட்சியும் ஆட்சியும் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கூடாது அப்படிலாம் லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டில் இவர் இருக்கும்போது இவர் ஹார்ம்லெஸ், இவருக்கு பின்னாடி ஒரு யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு இருக்குது. ஏன்னா அவருடைய பாஸ்ட் ரெக்கார்ட்லாம் பார்க்கும்போது ஸோ அந்த அடிப்படையில் இவர் ஒரு அனுபவசாலி, இவரால் வந்து எல்லாரையும் திறமையை கையாள முடியும். ஓகே, எப்படி ஜெயலலிதா ஓபிஎஸ் தேர்ந்தெடுத்தாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி தான். இன்ஃபேக்ட் அது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இவர் நமக்கு வந்து நம்முடைய சொல்லுக்கு கட்டுப்படுவார் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சோனியா காந்தி அதை எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். பட் பிரைமரி ரீசன் சொன்னா இவருக்குன்ற ஒரு தனி ஒரு ஆதரவு வட்டம் இல்லை. இன்ஃபேக்ட் இவர் ஆந்திரா பேக்ரவுண்ட் வந்தா கூட ஆந்திராவுக்கு இருக்குமான பெரிய கலெக்ஷன்ஸ் கிடையாது, அப்படிங்கிற பெரிய ஒரு காஸ்ட் பேக்ரவுண்ட் அவருக்கு கிடையாது. அப்போ டெல்லியில் இருந்தபோது கூட இவருக்குன்னு ஒரு லாபியை உருவாக்கி கொள்ளவில்லை. ஸோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பெரிய ப்ளஸ். இதெல்லாமே என்னன்னா இவருக்கு ப்ளஸ் அமைஞ்சுன்னா மற்றவர்களுக்கு மைனஸாக இருந்ததுனால அந்த லிஸ்ட்ல உள்ள மற்றவங்களை பார்க்கும்போது யாருமே நம்பகத்துக்குரிய ஆட்களே யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வரனால இவருடைய பேரை அவங்க டிக் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து சோனியாவுக்கு உதவியாக இருந்த ராஜீவ்காந்தி நெருக்கமான நண்பர்களாக ஒரு முக்கியமான காரணம். இவர் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. பட்
பதவிக்கு வந்த பிறகு சோனியா காந்திக்கும் அவருக்குமே ஒரு மிகப்பெரிய மோதல் ஈகோஸ்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி மிக முக்கியமான சம்பவம் பாபர் மசூதி இடிப்பு. இந்த பாபர் மசூதி இடிப்பின் போது நரசிம்மராவ் அவர்கள் மௌனமாக இருந்து விட்டார், அமைதியாக இருந்து விட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு காங்கிரஸ்காரர்களே வைப்பாங்க, இடதுசாரிகள் வைப்பாங்க, திராவிட இயக்கத்தவர்கள் வைப்பாங்க. அந்த நேரத்தில் ஏன் சார் எந்த ஒரு முடிவையும் நரசிம்மராவ் அவர்கள் தீட்சண்யமாக எடுக்கல? அந்த பாபர் மசூதி இடிப்புக்கு மிக முக்கியமான காரணமாக அவர் பார்க்கப்படுகிறார். ஸோ அதனால தான் பாஜக இவர் வந்து ஹானர் பண்றாங்க, பாஜக வந்து நரசிம்மராவை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற வாதங்களையும் வைக்கிறாங்களே சார். அந்த பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியும்? இந்த அயோத்தி எபிசோட் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேச முடியும். பட் பொதுவாக வந்து இந்திய பிரதமர்களில் ஒரு மேனேஜ்மெண்ட் குரு அப்படின்னு சொன்னால் நரசிம்மராவ் சொல்லுவார். சிச்சுவேஷன் அவர் வந்து பார்ன் அண்ட் பிராட் அப் கிடையாது. அவர் வந்து அந்த அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு அப்படி முன்னேறி வந்த அதிகாரத்துக்கு வந்த. ஆமாம். ஸோ இது அயோத்தி எபிசோட் மட்டும் இல்லை, நிறைய எபிசோட்ஸ் 80s ஆரம்பிச்சு 80s வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியுறவுத்துறை இருந்துட்டு உள்துறை வந்ததே ஒரு பெரிய இதுதான். அது எல்லாமே அவர் வந்து அவர் பர்பஸாக லாபி பண்ணாரா இல்லை சூழல் அமைஞ்சுதாங்கலாம் பெரிய ஸ்டேஜ் ஸ்டடி பண்ண வேண்டியது. இந்திரா காந்தி கொல்லப்பட்ட போது அடுத்து வந்த 3 நாட்கள் வந்து டெல்லியில் ஒரு பெரிய கலவரம். அப்போ அவர் உள்துறை அமைச்சர் பூட்டா சிங் ஜனாதிபதியாக இருந்தவர், அவராலே ரீச் பண்ண முடியல இவர் உள்துறை அமைச்சர் தான். இவராலே என்ன நடக்குதுன்னு ஒரு ஃபோன் பண்ண விட இவர் அட்டன் பண்ணல. இவர் வந்து நிறைய பேர் கேட்குறாரு, என்ன ஒரு டெல்லியே வந்து ஒரு நாட்டின் தலைநகரமே இப்படி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவர் எந்த விதமான இது சொல்ல, டெல்லி பாலிசிய கைவசம் அவர்கிட்ட தான் இருக்கு உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு. பிஎம்ஓ பிரதமர் அளவு டைரக்டான ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க, நான் இதில் பண்ணுற ரோல் பண்ணுறது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருந்தார். ஸோ அது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு சாதுரியம் தந்திரம் இருந்தது. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து படிப்படியாக ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே. அப்புறம் இந்த யூனியன் கார்பைடு வந்து அந்த அவர் ஆண்டர்சன் வந்து அவர் இந்தியாவுக்கு வராரு, வந்தவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, வந்தவரை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அது ஏன் ரிலீஸ் செய்யப்பட்டார் உடனே, அவர் ஏன் வந்து திரும்ப ஃபர்தராக அந்த போபால் விஷவாயு விபத்தை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வலுவான சட்ட போராட்டத்தை எடுத்து போல. ஏன்னா இதே வந்து அமெரிக்காவில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த கம்பெனியே திவாலா இருக்கும். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான இன்சிடென்ட். ஆனால் வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து ரொம்ப அவரை வந்து திருப்பி பத்திரமா அனுப்பிச்சு வச்சாங்க. அதுக்கும் வந்து நரசிம்மராவ் தான் வந்து சொன்னேன். ஸோ இது மாதிரி அப்படி ஒவ்வொரு எபிசோடுக்கு அயோத்தி ஆகட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலுமே வந்து இவருடைய செயல்பாடுகள் ஒரு பெரிய சர்ச்சைக்குரியாது. இவருடைய இவர் செயலற்ற பிரதமர் அப்படிலாம் சொன்னாங்கல்லாம். பட் அவர் வந்து அதுக்கப்புறம் பின்னாடி கூட தாராளமயமாக்கல் வந்தது, அப்போ அவர் எப்படி மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணி எடுத்தார், இதெல்லாமே வந்து ஒரு லீடர்ஷிப்புக்கான ஒரு பெரிய இதான். அவர் வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணார் அப்படிங்கிறது வந்து அந்தந்த சூழலை பொறுத்தது அப்படிங்கிறத வந்து அவருடைய நடவடிக்கை தெரிஞ்சது. அதனால தான் அவர் மாக்கியவெளியோட அந்த கோட்டை திருப்பி சொல்கிறார். அவர் எந்த இடங்களில் எப்படி நடந்து கொள்ளுமோ அப்படி நடந்துக்கணும், ஒரு நெறியாக நடந்துக்கணும் அந்த இடத்துல நெறியாக நடந்துக்கணும், ஓனாயாக நடந்துக்கணும் அந்த இடத்துல ஓனாயாக நடந்துக்கணும். இது வந்து நரசிம்மராவுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்தது, அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. பாபர் மசூதி வந்து இடிக்கப்பட்ட போது அவர் என்ன செய்தார், அவர் நினைச்சிருந்தா என்ன வேணா செய்ய முடியும் அப்படின்னு இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதே சமயத்தில் இவர் வந்து வலதுசாரிகள் அமைப்புகள் வந்து கொடுத்த நம்பிக்கையை நம்பிவிட்டார், அவங்க அஷூரன்ஸ் கொடுத்தாங்க, நாங்கள் வந்து மசூதி இடிக்க மாட்டோம் அப்படிங்கிற அஷூரன்ஸ் வந்து நரசிம்மராவ் கொடுத்தாங்க. ஆனால் நரசிம்மராவை மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒட்டுமொத்த சிஸ்டம் ஃபெயிலியர். ஆக்சுவலாக இவர் பாபர் மசூதி இடிப்பை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறத உச்சநீதிமன்றம் வரையும் விவாதிக்கப்பட்ட விஷயம். உச்சநீதிமன்றமே தலையிட்டு ஒரு கமிட்டி ஒரு அலகாபாத் ஒரு ஜட்ஜியை அனுப்புகிறாங்க, நிலவை மானிட்டர் பண்ணுங்கலாம் சொல்லி. ஸோ யாராலையும் எதுவுமே பண்ண முடியாத சூழல். அப்போ இருந்தால் கல்யாண் சிங் வந்து சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு கை விரிச்சிட்டாரு. ஸோ இதை தாண்டி எப்படி பண்ண முடியும், நாளைக்கு நீங்கள் ஆர்மியை உள்ளே அனுப்பிச்சா கூட பெரிய வந்து நிலமை கட்டுக்காடங்காமல் போகும். ஸோ இந்த மாதிரியான சூழலில் வந்து இவர் நினைத்தா தடுத்துருக்க முடியுங்கிறது வந்து கூட அதில் கூட எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஸோ இவர் அந்த பார்ட் ஆஃப் த சிஸ்டமாக இருந்திருக்கார், இவர் ஏதாவது எஃபர்ட் எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இவர் என்ன மாதிரியான எஃபர்ட் எடுத்தாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இவர் நிறையா தொடர்ந்து பேசினார், எல்லாரு கூடயும் பேசி அதை முடிஞ்சாலும் தடுக்கிறது பார்க்கனாரு. ஏன்னா ஒரு வாக்கு கொடுத்தாரு அவருக்கு. இது வந்து டிசம்பர் 6, 1992 பாபர் மசூதி இடிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் நடந்த சுதந்திர தின உரையில் இப்போ பிரதமராக இருந்த நரசிம்மராவ் வந்து, நான் பாபர் மசூதிக்கு எந்த விதமான இதுவும் நடக்காத வழி நாங்கள் இந்த அரசாங்கம் பார்த்துக்கொள்ளணும்னு ஒரு அஷூரன்ஸை கொடுத்தாரு. ஸோ அந்த அஷூரன்ஸை கொடுத்துட்டு சும்மா இருப்பாரா, அதை நோக்கி நகர் வரல, அதை நோக்கி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பார். ரெண்டாவது அது இடிக்கப்பட்டதை கூட இந்த இடத்துல திரும்பவும் மசூதி கட்டித்தரப்படுங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்தவர் அவர் தான். ஸோ அந்த விஷயத்தில் அவர் சீரியஸாக தான் அணுகியிருக்கார். அன்றைக்கு வந்து பாபர் மசூதி எடுக்கப்பட்ட போது அவர் எப்படி நடந்து கொண்டார், அவர் வந்து பூஜை செய்தார் அன்றைக்கி, அப்படிலாம் சொல்லி இது பண்ணுவாங்க. இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஏரியா தான் ஆக்சுவலாக. ஆனால் அவர் வந்து முடிந்த அளவுக்கு ஒரு மீடியேஷன் எஃபோர்ட் தான் எடுத்தார் அவர். ஏன்னா இதை வந்து தடுக்க முடியாது, இதை வலதுசாரி, ஏன்னா ஒரு பெரிய இந்துத்துவ எழுச்சியான காரணம் அது. ரெண்டாவது பாஜகவை நம்பி இருக்க முடியும், ஏன்னா பாஜக மட்டும் அங்கே நிற்கல, ஃப்ரண்ட்டில் நிற்கல,
அங்கே இருந்தவங்க வந்து விஸ்வ இந்து பரிஷத்து, பஜ்ரங் தள் எல்லாமே. பஜ்ரங் தள்ளுடைய வினை கட்டியார் தான் அவருக்கு பஜ்ரங் தள்ளுடைய தலைவர். அவர் சொல்கிறாரு, யார் வந்து தடுத்தாலும், எங்கள் பாஜக வேறு எந்த கட்சிகள் தடுத்தாலும் நாங்கள் உள்ளே போய் இது பண்ணுறதில்ல, எந்த விதமான சந்தேகம் இல்லை, எங்களை யார் தடுக்க முடியாதுன்னு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணார். ஸோ அது வந்து அது ஒரு நாள் நடக்கப்பட்டதில்லை. ஒரு பில் ஒரு 3 மாதங்களாகவே அந்த பகுதி முழுக்க பதட்டமாக இருந்தது, மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சிருந்தது. மிகப்பெரிய எபிசோட் ஆக்சுவலாக, யார் நினைத்தாலும் தடுத்திருக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்தது. ஆனாலும் அன்றைக்கு பிரதமராக இருந்த நரசிம்மராவுடைய கரங்கள் வந்து கரைப்பட்டன. இதனால் அவர் இன்னும் நிறைய செய்திருக்கலாம்ங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தான். அவர் ஒரு கையேறு நிலையில் தான் இருந்தார். இன்னும் செய்திருக்க வேண்டும். வெளிப்படையாக மக்களை சந்தித்து என்னால் பண்ண முடியல. அன்றைக்கு இடிக்கப்பட்ட அன்றைக்கு கூட ஒரு மக்கள் மத்தியில் அவர் பேசுகிறார் அவர். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்தாருங்கிறத இன்னும் தெளிவாக விளக்கியிருக்கணும். அவருக்கு பெரிய பொறுப்பு இருக்குது, அதில் மறுக்கவே முடியாது. மன்மோகன் சிங்கை வந்து அவர் உள்ளே கொண்டு வந்ததெல்லாம் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஆக்சுவலாக மன்மோகன் சிங்கை உள்ளே வரும்போதே அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம், இது எதுவுமே நான் கொண்டு வந்தது இல்லை. அதையும் சொல்கிறாரு, இதை எதுவும் நான் கொண்டு வந்தது, இதெல்லாம் நேருடைய கொள்கையோட தொடர்ச்சி தான் இருக்கிறார். அது உண்மை இல்லை. அது ஆக்சுவலாக நேருவோட கொள்கைக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது ஆனாலும் வந்து இப்போ இன்றைக்கி அப்போ காங்கிரஸில் இருக்கணும்னு சொல்லுவாங்க, ராஜீவ்காந்தி முன்னெடுத்த ராஜீவ்காந்தி பல புதிய விஷயங்கள்லாம் பண்ணார். அது கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார். அவருக்கு ஒரு நேருவை தாண்டி நம்ம சில விஷயங்கள் பண்ணணும், ஒரு மாடர்ன் இந்தியா உருவாக்கணும் ஒரு கனவு இருந்தது. ஆனால் அதை செயல் திட்டமாக நடைமுறைப்படுத்தியவர் தான் நரசிம்மராவ். அது நேருவின் பெயரால் பண்ணார். அவர் எல்லாத்தையுமே நேருக்கு சொல்ல, நான் வந்து புதுசாக எதுவும் பண்ணல, நான் ஒரு வரலாற்றில் ஒரு பகுதி தான். நான் எனக்கு முன்னோர்கள் நேரு ஆகட்டும், இந்திரா காந்தி ஆகட்டும், ராஜீவ்காந்தி போட்டு வைத்த பாதையில் நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் காங்கிரஸ் தலைவர்களையும் கன்வின்ஸ் பண்ணார், மற்றவர்களையும் கன்வின்ஸ் பண்ணி தாராளமயமாக்கல்ங்கிறது மிகப்பெரிய இந்த நூற்றாண்டுகளில் நடத்த மிகப்பெரிய முக்கியமான நிகழ்ச்சி. அதை செயல்படுத்தியது நரசிம்மராவ். ஆமாம். 91 நாடு கடனில் இருக்குதுங்க. நம்ம தங்கத்தை கொண்டு போய் அடகு வைக்கிறோம். ஓகே. ஆனால் வித்தின் ஒரு 96 அவருடைய பீரியட் முடியும் போது 7.5% ஜிடிபி, மிகப்பெரிய வளர்ச்சி ஆக்சுவலாக. ஆனால் அன்றைக்கு எவ்வளோ பெரிய அரசியல் நெருக்கடி இருந்ததுன்னா, இடதுசாரிகள் முழுக்க கண்மூடித்தனமாக இருந்தாங்க. இன்றைக்கு இடதுசாரிகள் எல்லாருக்கிட்டையும் யூடியூப் அக்கௌண்ட் இருக்குது, யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. எல்லாருமே இடதுசாரி கொள்கைகளை யூடியூப் மூலமாக தான் வந்து அவங்க பரப்புகிறாங்க. அன்றைக்கு வந்து கிரவுண்டில் போய் பரப்புறாங்க, இன்றைக்கி யூடியூப் மூலமாக தான் பரப்புறாங்க. ஆனால் அந்த யூடியூப்பும் அந்த இணையமும் இருக்கிற இவ்வளோ வசதிகள் வந்தது காரணம் தாராளமயமாக்கல் தான். அன்றைக்கி இருக்கிறது ஒரே டெலிவிஷன் சேனல் தான் இருந்தது. அன்றைக்கி எவ்வளோ ஒரு ஃப்ளைட்டு தான் இருந்தது, இன்றைக்கு எவ்வளவோ வந்திருக்குது. அதாவது ஒரு மிடில் கிளாஸ், ஆக்சுவலாக மிடில் கிளாஸோடைய எண்ணிக்கைங்கிறது அன்றைக்கி வந்து ரொம்ப சொற்பமாக இருந்தது. 3 கோடி 4 கோடி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள்லேயே அந்த மிடில் கிளாஸோடைய எண்ணிக்கை வந்து 30 கோடி ஆரம்பிக்குது. 10 மடங்கு 15 மடங்குலாம் அதிகமாகுது. இதெல்லாம் வந்து யாருமே வந்து 80s எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவோம் அப்போ அந்த 80களில் வந்து நமக்கு வந்து எதுவுமே கிடைக்கலன்னா நம்ம வந்து உலக நாடுகளில் போய் கடன் வாங்குவோம். ஆக்சுவலாக அப்படி தான் நினச்சோம். நம்ம கடன் வாங்கி இது பாப்புலேஷனை, மக்கள் தொகையை குறைச்சிட்டு நம்ம வந்து இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும்னா நம்ம கடனை வாங்கி உலக வங்கிகிட்டேருந்து வாங்குவோம், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மக்கள் தொகை அதிகமானாலும் அதை வந்து அந்த மேன் பவரை நம்ம வந்து நம்முடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை அளித்தது வந்து இந்த கூட்டணி. நரசிம்மராவ் அண்ட் மன்மோகன் சிங் அவர் கொடுத்த அஜெண்டாவை என்னென்னா, நம்ம சில விஷயங்கள் பண்ணுறோம், ஆனால் நீ தான் எல்லாத்தையும் முன்னிலை எடுத்து பண்ணுற. நல்ல பேர் வந்ததுன்னா எனக்கு, கெட்ட பேர் வந்ததுன்னா அது உனக்கு, ஓகே அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதை மன்மோகன் சிங் பதிவு செய்திருக்கிறாரு. ஓகே. ஸோ அப்போ வந்து மன்மோகன் சிங் வந்து அதை ஒரு முழுக்க நம்பி சரண்டராகி தான் செய்கிறாரு. அந்த மன்மோகன் சிங் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும், அந்த டிராஃப்டில் ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து நரசிம்மராவ் நேரடியாக ட்ராப் பண்ணப்பட்டவை எல்லாமே. ஒரு வார்த்தை கூட நரசிம்மராவுக்கு தெரியாமல் எதுவும் பண்ணதில்லை, எல்லாவற்றையும் அவர் தான் பண்ணார். இதில் என்ன இன்னைக்கு ஜெயராம் ரமேஷ் இருக்கார். ஆக்சுவலாக ஜெயராம் ரமேஷ்ட ஒரு அஜெண்டா கொடுக்குறாரு, இந்த விஷயம் பண்ணணுமா நரசிம்மராவ் நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதே அசைன்மெண்ட்டை வேறவங்கள்ட்ட கொடுக்குறாரு. ஜெயராம் ரமேஷ் நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காரு. இவர் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து அதை வாங்குறாரு. ஜெயராம் ரமேஷையும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவர் இப்படி பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ ஒரே அசைன்மெண்ட்டை, ஒரு டாஸ்க்கை பல்வேறு இடத்துல கொடுத்துட்டு அப்படியே வாங்கி கன்சால்ட் பண்ணி செய்கிறது. ஸோ பல விஷயங்கள் அதுமாரி நடந்தது. நிறைய எஃபர்ட் இனிஷியேட்டிவ்லாம் நிறைய எடுத்தார். அது வந்து நரசிம்மராவுடைய அந்த எப்படி கன்வின்ஸ் அரசியல் ரீதியாக மன்மோகன் சிங் ஒரு அவருடைய போர்ட்ஃபோலியோ அவர் பண்ணிட்டார். பட் நம்ம அரசியல் கட்சிகளையும் மக்களையும் வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது பெரிய டஃப் ஜாப். ஆக்சுவலாக அதை வந்து ஒரு நரசிம்மராவ் போன்றவர்கள் எந்த பின்னணியும் இல்லாமல் மக்கள் செல்வாக்கு இல்லாதவர், அவர் கன்வின்ஸ் பண்ணார். அது எப்படி பண்ணாங்க தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இடதுசாரிகள்கிட்ட போய் என்ன சொல்லுவார்னா, அவங்க வந்து இவரை மீட் பண்ண வருவாங்க.
தாராளமய மக்கள்னால எவ்வளோ பாருங்க நாடு எவ்வளோ வந்து மோசமான நிலைமையில் இருக்குது. இது நம்ம வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியம், இது நம்மளுடைய நாட்டையே அழிச்சிருவாங்க, பொருளாதார வீணா போய் அப்படிலாம் அவங்க இடதுசாரி சொல்லும்போது அவர்கள்ட்ட பாருங்க நாட்டில் இந்துத்துவ வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு பாருங்க, ஒரு எவ்வளோ கோயில்கள் பிரச்சனை வருது, பாஜக வந்து எவ்வளோ பெரிய இதாக வளர்ந்துட்டு வருது, அது நாட்டுக்கு எவ்வளோ ஆபத்துன்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி இடதுசாரிகளை கன்வின்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து காங்கிரஸ் பக்கம் இருக்கணும், பாஜக வளர்ச்சியை நம்ம தடுக்கணும்னா நீங்கள் எங்கள் பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணுவார். அதே போல் வலதுசாரிகள்கிட்ட பாஜக அத்வானி போன்றவர்கள்ட்ட பேசுவார். பேசியதை பாருங்க, நம்மலாம் வந்து சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறோம், இந்த நாடு நல்லா இருக்கணும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், நாட்டுடைய ஒற்றுமை, இந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சிங்க முக்கியமான விஷயம். ஆனால் பாருங்க, நான் எவ்வளோ பொருளாதார இனிஷியேட்டிவ் பண்ணுறேன், இடதுசாரிகள் எதிர்க்கிறாங்க, நீங்கள் எனக்கு வந்து உங்களை உதவியாக இருக்கணும். இந்த தந்திரம் இருக்குல்ல, இது அவருக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது. நீங்கள் நரசிம்மராவுடைய பொருளாதார கொள்கையை பாஜக வந்து எதிர்க்கவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து டூ ஏர்லி ஸ்டேட்டு, நமக்கு வந்து கொஞ்சம் படிப்படியாக, இது ஒரு மாதிரி ஒரு சமாளிஃபிகேஷன் தான், இதை நம்ம பொருளாதார கொள்கையை திடீர்னு அமல்படுத்தக்கூடாது, படிப்படியாக அமல்படுத்த வேண்டும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை விட பிரமாதமாக செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் பாஜக எடுத்தது. அவங்க முற்றிலுமாக எதிர்க்கவே இல்லை, இது நாட்டுக்கு தேவையானதுன்னாங்க. இடதுசாரிகள் கம்ப்ளீட்டாக கண்மூடி எடுத்தாங்க. ஸோ இந்த ரெண்டு தரப்பையும் அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த காங்கிரஸோடைய அந்த இடம் இருக்கு, அதுதான் டிப்ளமேட்டா அந்த இடத்துல இருந்திருக்காரு. ஆமா, அந்த இடம் காங்கிரஸுங்கிறது இரண்டு தரப்பையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான், இடதுக்கும் வலதுக்கும் நடுவில் இருக்கிறது தான் காங்கிரஸ். ஸோ அந்த பணியை அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அது, அதை அவர் ரொம்ப திறம்பட செய்தார். அவர் இருந்தவரே ஆட்சியில் அவருக்கு இருக்கும்போது அவருக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் ரன் பண்ணார். நினச்சி பாருங்க, கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கிடையாது, கட்சிக்குள்ளே இவருக்கு எதிரான ஆட்கள் இருந்தாங்க, கட்சியுடைய கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை, சோனியா காந்தி ஒரு பெரிய த்ரெட்னிங்காக இருக்காங்க, அவங்க சொன்னால் அவங்க ஒரு பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவர், அவங்க அரசியலுக்கு வரணும்னு மக்கள் மத்தியிலே எதிர்பார்ப்பு இருக்குது. காங்கிரஸ் கட்சி தொண்டரெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் போகணும், எலெக்ஷன் நடக்கணும், சோனியா காந்தி பிரதமர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இறுக்கமான சூழலில் தான் அவர் கவர்மெண்ட்டை ரன் பண்ண 5 வருஷம் கம்ப்ளீட்டும் பண்ணுறாரு. முதல் முறையாக நேரு இல்லாத, நேரு குடும்பத்தை சாராதவர் ஒரு தென்னிந்திய பிரதமராக வந்து இந்த 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணது நரசிம்மராவ் தான். நரசிம்மராவ் குறிப்பா தமிழ்நாட்டுக்கும் நரசிம்மராவுக்குமான உறவு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுக்கும் உறவு வந்து உண்மையிலேயே வந்து அவருக்கு ஆரம்பத்தில் வந்து அதிகமாக சென்னை கூட ஒரு டச்சில் இல்லை. பட் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து இந்த ஜீப்லாம் அனுப்புவாங்க பிரச்சாரத்துக்குலாம், சென்னையிலேருந்து தான் அனுப்புவாங்க. அந்த ஜீப்லாம் ஆந்திராவுக்கு வந்து பிரச்சாரத்தை அனுப்பும்போது நிறைய போன ஜீப்லாம் வராது, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருந்தது. இங்கேருந்து அனுப்புகிறோம், அதாவது ஆந்திரா பொலிட்டீஷியன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப்பான கஷ்டம். ஸோ அதனால் சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் அப்போலேருந்தே தமிழ்நாடு விஷயத்தில், சென்னை மாகாணத்தில் நிறைய பிரச்சனைகளாக இருந்திருக்கு. ஸோ இவங்க யாருமே வந்து சேர்ந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால அப்படிப்பட்ட சூழலில் இவர் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருந்தார். இங்கே இருக்கிற தலைவர்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது, அந்த மகேந்திர ஜீப் வந்து ஒரு 300 ஜீப் வந்து பிரச்சாரத்தை அனுப்பும்போது திருப்பி அனுப்பிச்சிடலாம், முடிஞ்சவொடனே இந்த வேலைக்காக அனுப்பிச்சிருக்காங்க, திருப்பி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த இதெல்லாம் வந்து எப்போவுமே ஆந்திரா பக்கம் போயிடுச்சுன்னா நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அந்த ஒரு மாதிரி நம்பிக்கை இருந்தபோது, இல்லை ஆந்திராலே ஒரு வெளிப்படையான ஒரு நல்ல தலைவர் இருக்காங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்தவர் நரசிம்மராவ். அதுலேருந்து ஆரம்பிச்சுது. பிற்காலத்தில் அவர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கூட்டணி, அதிமுக கூட்டணி வச்சது, அதெல்லாம் பண்ணார். அதெல்லாம் வந்து கட்சி உடைஞ்சது, தமிழ்நாட்டில் கட்சி உடைஞ்சது. அன்று நினைத்திருந்தால் அன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி தனி ஆட்சியை பிடிக்க முடியும், நிச்சயமா பிடித்திருக்க முடியும் அப்படிங்கிற. ராஜீவ்காந்தி இருக்கும்போது மூப்பனார் அவர்கள் நின்று ஜெயிச்சாங்களா சார்? ஆமா, மூப்பனார் வந்து கட்சி வலுவாக இருந்தால் வாழப்பாடு பற்றி ஒரு அதிரடியை ஒரு அறிக்கையை நடத்திட்டு இருந்தார். இப்போ ரஜினிகாந்த் அவருடைய சப்போர்ட் கிடைச்சிது. இதெல்லாம் வைத்து காங்கிரஸ் கட்சி தனியாக ஆட்சி பிடித்திருக்க வாய்ப்பு நிறையவே இருந்தது. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தாங்க, சிதம்பரம்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. பட் அது நடக்கவில்லை. அதற்கு நடக்காமல் போனதுக்கு காரணம் வந்து நரசிம்மராவ். ஸோ அவர் தன்னுடைய சொந்த கட்சி மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அது ஒரு டெல்லி மைண்ட் செட். டெல்லி மைண்ட் செட்டு அது வந்து அவரால் வந்து இவன் நம்பி நமக்கு எதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம். ஆனால் அவர் ஆட்சி போனதுக்கு அப்புறம் சில விஷயம் நினச்சி பார்த்தா அது அவர் எடுத்த ஸ்ட்ராட்டஜி கூட கரெக்டாக இருக்கல. ஏன்னா அன்றைக்கு நரசிம்மராவ் ஆட்சி தொடர்வதற்கு ஒரு 20 எம்பிகளுடைய சப்போர்ட்டும் தேவைப்பட்டது. ஒருவேளை அந்த 20 எம்பிகள் தமிழ்நாட்டில் வந்திருந்தால் அவருடைய ஆட்சி தொடர்ந்து இருக்கும். 96 திரும்பவும் ஒரு பிரதமராக வந்திருக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. ஏன்னா அவர் மேலே ஒன்றும் பெரிய குற்றச்சாட்டுலாம் இல்லை. நீங்கள் வந்து அதிருப்தி இல்லை. அவர் எம்பிஸ்க்கு வந்து பணம் கொடுத்து, பாராளுமன்றத்தில் பணம் கொடுத்து நம்பிக்கை ஜெயிச்சாருலாம் குற்றச்சாட்டு இருந்தது. ஊறுகாய் ஊழல்லாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த செயின் கிட்ஸ் வழக்கெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த ஹர்ஷத் மேத்தாவுக்கு லஞ்சம் கொடுத்து, இதெல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப வீக்கான கேசஸ் எல்லாமே.
இதெல்லாமே சர்ச்சை. அவர் நேரடியாக சம்மந்தப்படலன்னு எல்லா கேசஸ் கூட ஜட்ஜ்மெண்ட்டுமே அவர் ஃபேவராக தான் வந்தது. ஓகே, அவர் மேலே நிறைய விமர்சனங்களாக இருந்தது, அதுக்கு எதுவுமே பதில் சொல்லவில்லை. அது ஒரு கூட அவருடைய அப்ரோச் எல்லாம் சொல்லுவாங்க. அவர் நரசிம்மராவிடம் பேசுவது என்பது சோற்றோட பேசுறது மாதிரி, நீங்கள் சவுத்துட்ட பேசுகிற மாதிரி பேசலாம். சவுத்துலேருந்து எந்த ரிஃப்ளெக்ஷனும் வராது. அதை மாதிரி அவர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டார். யார் வந்தாலும் பேசுவார், கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். ஒரு சின்ன ஸ்மைல் கூட வராது. நீங்கள் பேசும்போது நம்ம சொன்னதை அவருக்கு ஏற்றுக்கிட்டாரா இல்லை அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாரா என்ன சொல்கிறாரு ரியாக்ஷனும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அப்படி வந்தீங்கன்னா வந்து ஒரு பேசிட்டு அவர் கண்டுபிடிப்பார். அதுக்கான ஃபாலோஅப்ஸ் எதுவும் இருக்காது. அதனால அவர்கிட்ட பேசுறது உடனடியாக அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட்டை வாங்கவே முடியாது. ரொம்ப ஹீட்டாக இருந்தார் அவர். அதே சமயத்தில் ஒரு மாடர்னாகவும் இருந்தார். இந்திய தலைவர்கள் அவர் தான் முதல்ல கம்ப்யூட்டர் ட்ரை பண்ணது அவர் தான். வெளிநாட்டில் கம்ப்யூட்டர்லாம் வாங்கிட்டு வந்து அந்த காலகட்டத்தில் நானும் ப்ரோக்ராம் பண்ணுறேன்லாம் சொல்லி பண்ணவர்லாம் அவர் 70 ஏஜ் அவர். ஆக்சுவலாக அவர் பிரைம் மினிஸ்டர் வரும்போது அவர் வந்து ஏற்கனவே அவருக்கு வந்து பைபாஸ் பண்ணப்பட்டது. ஆக்சுவலாக அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காலம் தான். ஆனாலும் வந்து அந்த வயசில் அந்த இடத்துல லீட் பண்ணி ஒரு புது விஷயங்களை பண்ணணும். வேற யாராவது ஒரு காங்கிரஸ் தலைவராக இருந்திருந்தால் ராஜீவ்காந்தி பேரையும் இந்திரா காந்தி பேரையை சொல்லியே அந்த 5 வருடங்களை நகர்த்தியிருப்பார். ஆனால் அவர் வந்த ஒரே வருஷத்துல இல்லை நம்ம புது ரூட்டு போடணும், இந்த தாராளமயமாக்கல்ங்கிறது முக்கியமான விஷயம், அதை நம்ம செய்து அதுக்கான பலன்களையும் அந்த 96 அவருடைய பீரியட்லேயே செஞ்சு காமிச்சார். ஓகே, ஸோ அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அன்றைக்கு கொடுத்த டைம் இன்றைய வரைக்கும் நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். குறிப்பாக சார் அவருக்கும் நரசிம்மராவ் அவர்களுக்கும் சோனியா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல். குறிப்பாக டெல்லியில் ஒரு அடக்கம் பண்ணக்கூடாது, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய உடலை வைக்கக்கூடாது அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து சோனியா காந்தி போனாங்க. 10 ஜென்பத் வந்து நரசிம்மராவுக்கு முழுக்க எதிராக இருந்தாங்க. குறிப்பாக சோனியா காந்தி நரசிம்மராவை வெறுத்தாங்கிற கதைகள்லாம் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஏன் சார் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கூட அவருடைய உடலை வைக்க அனுமதி மறுத்தாங்க? அதுக்கு என்ன காரணம்? 3 ஆண்டுகளாக அவங்க நடுவில் 2 பேரும் ஒரு பெரிய கோல்டு வாரே போயிருந்திருக்கு. நிறைய விஷயங்கள்ல இவருடைய சோனியா காந்தியோட பரிந்துரைகள்லாம் அவர் ஏற்கவே இல்லை. இவங்க எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றவில்லை. ராஜீவ்காந்தி படுகொலை வழக்குங்கிறது ரொம்ப தாமதமாகிட்டு இருந்தது. பல நியாயமான கோரிக்கைகள் சோனியா காந்தி வந்தபோது கூட அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2வது, சோனியா காந்தி ராஜீவ்காந்தி சர்க்கிளில் இருந்த ராஜீவ்காந்தியுடைய பழைய நண்பர்கள்லாம் அவர் வந்து நேரு குடும்பத்துக்கு ரொம்ப பாதுகாவலாக இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து போக போக அவருக்கான பவர்லாம் குறைக்கப்பட்டது. ஸோ இவர் வந்து ஏன் அதை செய்கிறாருங்கிறது அவங்களுக்கு பெரிய குழப்பமாக இருந்தது. அதனால் இவரை பற்றின நிறைய விஷயங்கள் சோனியா காந்தியில் போடுது. இப்படி ஆரம்பிச்சு 2வது கட்சியை வந்து அவர் தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களாக இருந்தது. திருப்பதியில் ஒரு பெரிய மாநாடு, காங்கிரஸ் மாநாடு, அதில் வந்து முழுக்க அவரே ரன் பண்ணார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கட்சியும் அவர் பக்கம் போயிடும், ஆட்சியில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நேரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து இது அபாயகரமான விஷயம்னு சொல்லி சோனியா காந்தியிட சொன்னை அவங்க எடுத்த மூவ்னால தான் இவங்களுக்கு நடுவில் பெரிய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிது. நிறைய விஷயங்கள் ஈகோ கிளாஷஸ்லாம் நிறைய இருந்திருக்குது. பட் அவர் இறந்த பிறகும் 96 எலெக்ஷனில் அரசியல் தோற்று போய் அவராக தான் விலகிறார். நான் வந்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்கிறார், கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்கிறார், தோல்விக்கு நான் தான் காரணம் சொல்லி தான் விலகிறார். அதற்கப்புறம் வந்து அவருக்கு 2 பேருக்கு நடுவில் உள்ள உறவு வந்து அடையவே இல்லை. அப்படியே தான் இருந்தது. அந்த கிளாஷஸ் அப்படியே தான் இருந்தது. 2004 அவர் உடல்நலக்குறைவால் இருந்தபோது அவர் டெல்லியிலே அவர் எல்லா இறுதி காரியங்கள்லாம் செய்திருக்கலாம். அதை பண்ணவே கூடாதுங்கிறதுல ரொம்ப சோனியா காந்தி ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. அதுக்கான நிறைய விஷயங்களை வந்து சிவராஜ் பாட்டீல் அவர் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அவர் போய் கன்வின்ஸ் பண்ணார் உங்களோட ஃபேமிலியை. குலாம் நபி ஆசாத் போய் கன்வின்ஸ் பண்ணுறாரு, இதுமாரி நீங்கள் எப்படியாவது உடலை வந்து எடுத்துகிட்டு போய் ஹைதராபாத் எடுத்துகிட்டு போங்க, அங்கே நம்ம முதல்வர் ஒய்எஸ்ஆர் இருக்கார், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார், அங்கே வந்து முறைப்படி இவருக்கு அடக்கம் பண்ணி இவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டப்படும் அப்படிலாம் ஒரு அஷூரன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இது எதனால் அவங்க வந்து அங்கே டெல்லியில் இருக்கும்? ஏன்னா அந்த காங்கிரஸ் தலைவர்கள் பாரம்பரியத்தில் இவர் வந்து டெல்லியில் இருந்தாருன்னா அவர் ஒரு பெரிய கூடுதல் முக்கியத்துவம் கிடைத்து விடுங்கிறதுக்காக தான் மெயினான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து நிச்சயமாக அன்ற காலகட்டத்தில் நிச்சயமாக நேரு, இந்திரா, ராஜீவ்க்கு அப்புறம் அவர் நரசிம்மராவ் தான் காங்கிரஸ் கட்சிக்கான பெருந்தலைவர். ஆக்சுவலாக அவர் டெல்லியிலே அவருக்கான இறுதி மரியாதை நடந்ததுன்னா பெரிய விஷயமா கிடைச்சிருக்கு, பெரிய அட்டென்ஷன். காங்கிரஸ் லெகசியில் அவரும் வந்துருவார். 2வது, ஒரு 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 காங்கிரஸ் தலைவர் பிரதமராக இருந்தவர் அவருடைய உடல் அஞ்சலி செலுத்த காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகத்துக்கு வருது, அதற்கு கூட அனுமதி மறுக்கிறாங்க. ஆமாம். ஸோ இது வந்து ரொம்ப வெஞ்சன்ஸ். இதெல்லாமே வந்து நிஜமாவே அவருக்கு நடுவில் என்ன நடந்தது எல்லாம் வெளிப்படையாக பல விஷயங்கள் வரல. ஆனால் இவங்க 2 பேரும் நடுவில் ஒரு பெரிய கோல்டு வார் நடந்தது இருக்கு. அதனால வந்து 2 பேருமே 2 பகுதியுமே ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. பட் ஒரு பெரிய தலைவர், அதாவது ஒரு பெரிய மாடர்ன் இந்தியாவுக்கான ஒரு பெரிய தலைவராக இருந்தவர், அவரை வந்து ஹைதராபாத்தில் அடக்கம் பண்ணலாமா? அதை யாரும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவருடைய உடல் எரிஞ்சிட்டு இருக்கும்போது லைவ்ல போகும்போது யாருமே அந்த இடத்துல கூட்டமே இல்லை. ஆப்வியஸாக அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. ஆனால் அவர் ஒரு உயர்ந்த பதவி இடத்தை அடைஞ்சிட்டார். அப்படிங்கும்போது காங்கிரஸ் கட்சி இன்னும் கூடுதலாக பல விஷயங்களை செய்திருக்க வேண்டும்.
ஒய்எஸ்ஆரே அவரை ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தார், நினைவு மண்டம் கொடுக்குறாரு, அதெல்லாம் எதுவுமே செய்யலை. உடனடியாக பாரத ரத்னா கொடுத்துருக்கலாம் அவருக்கு. அப்போல்லாம் 2004 கொடுத்துருக்க வேண்டியது தான். உங்கள் காங்கிரஸே பண்ணியிருக்கணும், காங்கிரஸ் செய்திருக்க வேண்டும். ஏன்னா காங்கிரஸ் இவருடைய பீரியட்னால தான் காங்கிரஸ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்தது. இல்லைன்னா 2004 ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அவங்க? 2004 நாங்கள் எவ்வளவோ பொருளாதார சீர்திருத்தத்தை பண்ணி இந்தியாவோட வளர்ச்சி பாதையை கொண்டு போனோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் செய்யலன்னு சொல்லி தான் 2004 ஒரு அனைவருக்குமான இன்க்ளூசிவ் அரசியல் பேசி தான் அவங்க ரெயின்போ கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு உரிய மரியாதையை செலுத்தியிருக்கணும். அது காங்கிரஸ் கட்சி என்ன காரணத்தால செய்யல, இன்றைய வரைக்கும் அது தொடர்றதை தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக நரசிம்மராவை பற்றின வரலாறு நீங்கள் தான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவரை வினய் சீதாபதி புத்தகத்தை கொண்டு வந்தீங்க. பலருக்கும் தெரியாத அந்த சம்பவங்களை ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. நரசிம்மராவ் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு மிகப்பெரிய உச்ச பதவியை அடைஞ்சார், அவர் உள்ள சந்தித்த சவால்கள், குறிப்பாக சோனியாவுக்கும் அவருக்குமான மோதல்களை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி ராம்கி சார்.